ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நாங்கள் ஃபேமிலியோட நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே என் பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, போகவே முடியல கோவிலுக்கு. அப்புறம் பேரனும் பிறந்துட்டான், அவனையும் தூக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு மாலை மாற்றிட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். அந்த மோமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ளெல்லாம் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க விடலை. அதனால் வெளியில் கொடிமரத்து பக்கத்தில் நின்றுட்டு நாங்கள் வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அங்கே கொடிமரத்துக்கு முன்னாடி விளக்கு போடுது என் மருமக. காற்றுல ஏற்றவே முடியல அந்த விளக்கு. ரொம்ப நேரம் போராடி தான் அந்த விளக்கை எரிய வச்சது, ஏற்றுனது. பாருங்கள், காற்றுல நிற்கவே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா 4 விளக்கு 5 விளக்கு சேர்ந்த மாதிரி வச்சுட்டு பந்த மாதிரி எரிஞ்ச பிற்பாடு தான் போனாங்க. என் பேரனுக்கு வேறு வெயில் அதிகமானதுனால அப்படியே கொஞ்சம் சினுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு சேட்டு விட்டு குழந்த மாதிரியே இருந்தார் அன்றைக்கி. இந்த முன்னாடி தான், கோயிலுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கொடிமரத்துக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வியூஸ் எல்லாம் காட்டுறேன். ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் ஓரளவு எல்லாருமே வந்து அப்படி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே முன்னாடி கொடிமரத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக இருக்குது. இது அந்த காலத்து பழைய கோயிலுன்றதுனால நல்லா பார்க்குறதுக்கும் அந்த சிலைகள்லாம், அந்த சுவரில் இருக்க சிலைகள்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் பெரிய பெரிய கல்லாக வச்சு தான் அது அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க. அழகாக இருந்தது. அப்புறம் நானும் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு நானும் என் பையனும் முன்னாடி புளியோதரை வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு புளியோதரை சாப்பிட்லாம் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் புளியோதரை வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருந்தது. பாய்.